அர்ஜென்ட்? எதுக்காக இந்த நேரத்துல போன் பண்ணி இங்க வர சொன்ன? மா, உங்களுக்கு உங்க தூக்கம் கலைஞ்சுதான் பெருசா இருக்குல்ல. நான் எவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன் தெரியுமா? என்ன விஷயம்னு சொன்னா தானடா தெரியும். அது நான் காட்டுக்குள்ள போறப்போ ஜான்சியும் அப்பாவும் என்ன ஃபாலோ பண்ணாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யாருக்கு தெரியாம ஒரு இடத்துக்கு போறோம்னா பின்னாடி யாராவது ஃபாலோ பண்றாங்களா நம்மளன்னு செக் எல்லாம் பண்ண மாட்டியா? இந்த ராணிய முடிக்கிறதுக்கு முன்னால முதல்ல இந்த போலீஸ்காரி கதையை முடிக்கணும். அததான் பண்ணணும். அப்பதான் நமக்கு நிம்மதி. இல்லனா நம்ம அப்புறம் என்ன செஞ்சாலும் பின்னாடியே வந்து வேவு பார்த்து இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருப்பான். சரி சரி, நாம பேசுறத பார்த்து தொலைச்சிட போதுங்க. நாம ரூம்குள்ள போய் பேசிக்கலாம். வா வா. எனக்கு இப்ப தர்ஷினியோட சேர்த்து உங்க குடும்பத்துல எல்லாரையும் எனக்கு பிடிச்சிருச்சு. ஏன் தர்ஷினி எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தியே பேசுறான்னு இப்பதான் எனக்கு புரியுது. இவ்வளவு அன்பான குடும்பத்தை இந்த காலகட்டத்துல பார்க்கவே முடியாது. நானும் இந்த குடும்பத்துல ஒரு அங்கமாக போறேன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு வெளியாள் கூட பழகுற மாதிரியே இல்லப்பா. எங்க வீட்டுல ஒருத்தர் கூட பழகுற மாதிரியே தான் இருந்தது. இதெல்லாம் தர்ஷினியால தான். அப்ப நீங்க ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. எங்க அப்பா அம்மாவோட வந்து முறைப்படி நிச்சயம் பண்ணிக்கிறேன். அப்ப நான் கிளம்பிட்டுங்களா? வரேன். எல்லாருக்கும் வரேன். நம்ம தர்ஷினிக்கு ஏத்த பையனா இருக்காரு. தர்ஷினி, உன்னை பத்தி நினைச்சு வருத்தப்படாத நாளே இல்ல தெரியுமா? ஆனா உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை ஆண்டவன் கொடுத்ததுக்கு நான் எப்பவுமே அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லினேதான் அறியணும். முதல்ல அமைஞ்ச வாழ்க்கை சரியில்லையே, எங்க தர்ஷினியோட வாழ்க்கை இப்படியே போயிருமோன்னு நான் சாமியாண்ட அழாத நாளே இல்ல. என்னோட வேண்டுதல் நிறைவேறிச்சு. ஆதி தம்பி ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு. நீ அவர் மனசு கோணாம நந்துக்கணும்னா. சரிங்க அண்ணி, நான் உங்க கூட இருந்தவ. குடும்பத்தோட எப்படி அனுசரிச்சு போகணும்னு உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கத்துருக்கேன். அப்புறம் தர்ஷினியே, சீக்கிரம் கல்யாண சாப்பாட போட்ட வேண்டியது தானே? கனவா? குறி சொல்ல வந்த அந்த குடுகுடுப்பாக்காரன் வீட்டுல இருக்கிற அமானுஷ உருவத்தை பார்த்து பயந்து ஓடினா. அப்பவே என் மனசுக்கு ஏதோ தப்பா தோணுச்சு. இப்ப கனவு வேற. அஞ்சலி ஏதோ பெரிய ஆபத்துல சிக்கி தவிக்கிற மாதிரி கனவு வந்துச்சு. ஐயோ கடவுளே, இது என்ன ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனையாவே இருக்கு. அப்ப என்னாச்சு? ஓ, என்னன்னே தெரியலடா. என் ரூம்ல என்னென்னமோ நடக்குதுடா. என்னால் நிம்மதியா தூங்கவே முடியலடா.
டேய் என்னதாண்டா நடக்குது? என்னப்பா என்னதான் ஆச்சு? டேய் உங்க அம்மா ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கிற மாதிரி கனவு கண்டேன்டா. அது மட்டும் இல்லடா, ஒரு அமானுஷ்ய உருவ நிழல் வந்து அப்படியே என்ன பார்த்து சிரிக்குது. பயங்கரமா இருந்தது. பார்த்தாலே பயமா இருக்கு. அப்பா அப்பா என்ன சொல்றீங்க? உங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சா? உங்களுக்குன்னா அப்ப உங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சா? என்னடா இது? என்ன இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி பேய் கனவு வந்திருக்கு. அப்பா ஐயோ என்னடா இது? எப்ப பாரு வீட்டுல சோதனையாவே இருக்கு. மனுஷனால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியலையே. பாத்தீங்களா? என்னாச்சு? என்னடா என்னாச்சு தாத்தா? அது எப்படி எல்லா நேரத்துலயும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி விஷயம் நடக்கும்? தெரியல, நான் தூங்க போனேன். நான் எனக்கு மட்டும்தான் நடக்குதுன்னு சொல்லி இங்க வந்து பார்த்தா அப்பாவும் அதான் சொல்றாரு, அண்ணனும் அதே சொல்லுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.